உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மருந்து குடுக்கறவ நம்ம வீட்டு வருவாளா எப்படி? கிளை கோட்டிக்காரா, மருந்த நம்ம வீட்ல, அதாவது எங்க வீட்ல வச்சுதான் குடுக்கணும். எதுக்கு அந்த வீட்ல வச்சு குடுக்கன? அந்த வீடு தேவையில்லைன்னு சொல்லி தானே என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. போற எதுக்கு அந்த வீடு? கிளை வழக்கமா என்னல நடக்கும்? ஒரு வீட்ல ஒரு பொண்ணு உண்டாகிறப்போ அவ மாமியார் வீட்ல தான் இருப்பா. புள்ளத்தாச்சி மருந்து கொடுத்து அவ உடம்ப தேத்தி மாமியார் தான் பக்குவமா பாத்துக்கறணும். 5ஆம் மாசம் பொண்ணு வீட்ல இருந்து வந்து அவளுக்கு ஆக்கி போடணும். 7ஆம் மாசமோ இல்ல 9ஆம் மாசமோ பொண்ணு வீட்ல இருந்து வந்து பொண்ண பிரசவத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதுதானே நடைமுறை. அந்த முறைலாம் இங்க கிடையாது. அவ பிறந்த வீடு இதுதான், அவ வாழ்ற வீடு இதுதான். அவளை எங்கேயும் அனுப்பி வைக்க முடியாது. ஏல மனப்பையில என்ன பேசிட்டு இருக்க? உள்ளதாச்சி மருந்து மாமியார் வீட்டுல தான் வச்சு கொடுப்பாங்க. நான் எசைக்கு எங்க அனுப்புற மாதிரி இல்ல. அவ அங்க வரமாட்டா. அண்ணே, என்னண்ணே இது? அத்தை ஒரு சாங்கியத்துக்கு தானே கூப்பிடுது. போக வேண்டாம்னு சொன்னா என்னென்ன அர்த்தம்? ஏலே, அது கையோட கூட்டு போய் கூட்டு வரதுன்னா அது கதை வேற. இப்போ கூட்டு போவோமா, நைட் அங்க தங்க வைக்குமா, மறுநாள் தான் மருந்து கொடுக்குமா. என் தங்கச்சி அந்த வீட்டுல தங்க மாட்டாள. உனக்கு வேணா அந்த மருந்து வச்சு இங்க அனுப்ப சொல்லு. இங்கேயே மருந்து கொடுக்க சொல்லு. அவ அங்கெல்லாம் வரமாட்டா. டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. ஒரு ராத்திரி தானே, அதுக்குள்ள என்ன ஆயிட போகுது? ஏலே, ஒரு ராத்திரி கூட என் தங்கச்சி அந்த வீட்டுல தங்க கூடாதுல. எசக்கியே நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன், புரியுதா? டேய், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. காலா காலம் நடக்கிற வழக்கம். அதை எதுக்கு நீ பிடிவாதமா மாட்டேன்னு சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு புரியல? இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க? நான் சொல்றதுதான் ஃபைனல். என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அவங்க தங்க மாட்டா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.